சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மு.க. அன்வர் பாட்ஷா அவர்கள். மதம் கடந்து மனிதநேயம் காப்போம். அன்பு, அடக்கம், பொறுமை, அறிவு, சகிப்புத்தன்மை, சமத்துவம், சகோதரத்துவம் இவை அனைத்தும் மனிதகுலம் அனைத்திற்கும் பொதுவானவை, உரித்தானவை. இவற்றை போற்றி வாழ்தல் உயர் பண்பு, அதுவே மனித பண்பு. உலகில் மனிதன் வாழும் நெறிமுறைகளில் இருந்து பிறழாது இருக்கும்போது தன் நிலையில் பளிச்சிடுகின்றான். முறை பிறழும்போது, தவறான எண்ணங்கள் மலரும்போது அது துர்வாடை என்னும் விளைவுகளை ஏற்படுத்திவிடுகின்றன. அது உள்ளத்தையும் சுடும், உலகத்தையும் சுடும். அந்த சுடுகின்ற நெருப்பைக் கண்டு நாம் பயம் கொள்ளத்தான் வேண்டும். காரணம், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்கிறார் வள்ளுவப் பேராசான். இதுவே வாழ்க்கைக்கு உகந்த அமுதமொழியாகும். அமைதி, சாந்தம், சமாதானம் இவைகள் தூர விலகிக் கொண்டிருக்கின்றனவோ என எண்ணத் தோன்றுகிறது. நம் சுவாசம் ஒன்றாகி காற்றாகும்போது இனம் என்ன, மதம் என்ன, ஒரு பூமி மீது எண்ணிடல் வேண்டாமா? இதற்கான காரணம், இன்றைய நடைமுறை வாழ்வை எண்ணி பார்த்தால் அதன் உண்மை உள்ளங்கை நெல்லிக்கனி என விளங்கும். மனித வாழ்க்கையில் ஏன் இந்த நிலை? வாழும் முறையில் நெறி பிறழ்கின்ற காரணத்தால் வாழ்க்கை பாதையே தடம் புரள்கிறதே. சிந்திக்க வேண்டாமா? கையில் விளக்கை வைத்துக்கொண்டே வலியச் சென்று கிணற்றில் விழுவது போல் அல்லவா உள்ளது. முதலில் சுயநலம், பொறாமை, பேராசை இவைகளுக்கு உரமிட்டு உள்ளத்தில் விதைத்து விடுகின்ற காரணத்தால் இவை ஆழ விருட்சமாகி விடுகின்றன. இதை களைய நினைப்பவர்களையே அது பதம் பார்த்து விடுகிறது. நாம் அனைவரும் இந்தியர். நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வது நியாயமா? நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதா? இதனால் நாம் பெறுவதுதான் என்ன? இது எவ்வளவு இழிந்த நிலை! இதற்கு நாம் இடம் தரலாமா? உலகில் நாம் மனிதனாக இருக்க வேண்டாமா? பிறப்பால் நாம் இந்துவாகவோ, முஸ்லிமாகவோ, கிறித்துவனாகவோ இருக்கலாம். மொழியால் அவரவர் மாநிலத்தவராக இருக்கலாம். நாட்டால் நாம் இந்தியராக இருக்கலாம். ஆனால் உலகில் நாம் மனிதனாக இருக்க வேண்டாமா? அதுதானே நமக்கு பெருமை தரும். எப்படியும் வாழலாம் என்பது ஒரு வகை, இப்படித்தான் வாழ்வது என்பது ஒரு வகை. வாழும் நெறியோடு, வாழும் முறையோடு வாழும் வாழ்க்கைக்கு பொருள் தேவைப்படுகிறது. வாழ்க்கைக்கு பொருள் தேவை, ஆனால் வாழ்வதிலும் ஒரு பொருள் தேவையல்லவா? பொருள் என்பது வரும் போகும், நிலையற்றது. ஆனால் நம்மிடம் நிலைத்திருக்க வேண்டிய மனித பண்புகள் அன்பு, அடக்கம், ஒழுக்கம், பொறுமை, கருணை, அறிவு, முயற்சி, ஊக்கம், பழியான செயலுக்கு நாம் பெற வேண்டிய நாணம், நட்பண்புகள் ஆகிய 10 மனித பண்புகளோடு வாழும் மனிதனே பிறருக்கு வழிகாட்டியாக, பிறரின் மரியாதைக்குரியவராக, வாழ்வாங்கு வாழ்பவராக மாறிவிடுகின்றான். அத்தகையோரே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவராவார். உண்மைதானே? தீயன கலைந்து அல்லன தவிர்த்து கொள்வன கொண்டு தன்னலம் போலவே பிறர் நலம் போற்றி ஒழுக்க நெறி நின்று வாழ்வாங்கு வாழ்வோம், மனிதம் போற்றுவோம், மதம் கடந்து மனிதநேயம் காப்போம். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் மு.க. அன்வர் பாட்ஷா அவர்கள்.